தலைவரையா, வணக்கம் தலைவரே. வணக்கம். என்ன இவ்வளோ அதிகாலையில் வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலைவரே. உங்கள் தயவால் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தலைவரே, நாங்கள் வேட்டைக்கு போகிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்னைக்கு போயிருக்கோம்? அதான் உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல் உன் கையால் அம்பை எடுத்துக்கணுமா? நாகா, உன் பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, சுகமாக இருக்காங்களா? உங்கள் தயவால் நல்லா இருக்கா சாமி. உங்கள் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். சிறுவனே, நீ கூட காட்டுக்கு வருக. அங்கு வந்து என்ன செய்வாய்? சிங்கம், புலி, யானை அனைத்தையும் வேட்டையாடுவேன். பிள்ளைகளை வளர்த்தால் இப்படித்தான் வீரமாக வளர்க்க வேண்டும். போகலாமா? வில்லம்பு கூடமா? நான் போயிட்டு வரேம்மா. என்னாச்சுமா, ஏன் சோகமாயிட்ட? உடம்பு சரியில்லையா? இல்லங்க, மனசுதான் சரியில்லைங்க. ஏன்? குழந்தைங்களை வளர்த்தா வீரமா வளர்க்கணும்னு சொல்லுவீங்க, நமக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லையங்க. கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. நாம தினமும் வேண்ட முருகப்பெருமான் நம்மளை கைவிட மாட்டாரு. நம்பிக்கையோட இருமா. நான் போயிட்டு வரேன். வாருங்கள். சாமி, நாங்கள் வேட்டைக்கு போகிறோம் சாமி. என் குல மக்களையும் என்னோட வேட்டைக்கு வர தோழர்களையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் சாமி. வாருங்கள். என்னம்மா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீ தனியாக ஈர துணியோட உட்காந்துட்டு இருக்க? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமிங்க. இன்னைக்கு விடிய விடிய கண்ணு மூச்சு பிரார்த்தனை பண்ணா நாம வேண்டது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு செல்ல குழந்தை வேணும்னு வழக்கம் போல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கங்க. ஐயோ, நான் மறந்துட்டேனே. ஓம் முருகா, 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 ஓம் முருகா. நானும் நமக்கு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறேம்மா. ஓம் முருகா, 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 ஓம் முருகா,
நம்ம தலைவருக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்கு. முருகப்பெருமானே, நான் இருந்த தவத்துக்கு எனக்கு நல்ல அருள் புரிஞ்சிட்ட. நன்றி முருகப்பெருமானே, மிக்க நன்றி. முருகா, குழந்தை இல்லாத வேதனை என்னன்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேதனையை நீக்கி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ட முருகா. ரொம்ப ரொம்ப நன்றி முருகா. என்னோட நம்பிக்கையை நிறைவேற்றி எங்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்க முருகப்பெருமானே, நாங்கள் உயிருள்ள வரை உங்கள் நிழலில் வாழ்வோம். எம்மையும் எமது மக்களையும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். நம்ம சிங்கக்குட்டியை பாருமா. என் செல்லம். சுச்சு செல்லத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? காட்டுக்கே ராஜா, நீங்க எல்லா குழந்தைங்களுக்கும் பேர் வைக்கிறீங்க, நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களே. குழந்தைய பாருங்க, திம்முன்னு இருக்கான். ஆமா, திம்முன்னு தான் இருக்கான். இந்த உயிர் கொடுத்த சாமி சன்னதியில் நீ சொன்னது போல் திம்மென்று இருக்கும் நம் மகனுக்கு தின்னா என்று பெயர் வைப்போம். தின்னா 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 தின்னா.
ஓ நீங்களா? என்ன விஷயம்? தலைவரே, உங்கள் மகன் வில் வித்தில் உங்களையும் மிஞ்சி விட்டான். அப்படியா? ஆமாம் தலைவா, அனைத்து வித்தைகளையும் பிரமாதமாக செய்கிறான். விலங்குகளின் வாசத்தை வைத்தே அதன் இருப்பிடத்தை அறிந்து வேட்டையாடி வருகிறான். அவன் யார்? என் மகனாயிற்றே. அந்த கண்கொள்ளா காட்சி நீங்களே நேரில் வந்து பாருங்க. வாங்க போலாம். என்ன ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் எதிர்பார்த்தபடியே வீரனாகவும் புத்திசாலியாகவும் ஆயிட்டேன். எனக்கு அடுத்து நம் மக்களை நீ தான் பாதுகாக்கணும். இது நம்மளோட கடமைப்பா. அப்போ உங்களுக்கு அடுத்து நம்ம தலைவர் தின்னான்னு சொல்லுங்க. உங்க விருப்பம் எதுவோ அதை நான் செய்யறேன். அமைதி. பின்னா நம்ம குல மக்களையும் இந்த காட்டையும் நீதான்பா பாதுகாக்கணும். பின்னா 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 பின்னா. தின்னா இந்த காட்டுக்கு தலைவனானதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வில் அம்பு? இது உன் கையால கொடுமா. தலைவர் 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 தலைவர். தாயே, காட்டிற்கு வேட்டைக்கு செல்கிறேன். தங்கள் கையால் அம்பெடுத்து கொடுத்து வழி அனுப்பி வையுங்கள். என்னம்மா யோசிக்கிற? வில்லு எடுத்து கொடுமா. சரிங்க. தந்தையே, சென்று வருகிறேன். நீ நினைத்தது நடக்கும், கவலைப்படாது. மகிழ்ச்சியோடு சென்று வா மகனே. மகனே, எச்சரிக்கையாக இரு. தாயே, என்னை பார்த்து விலங்குகள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாயே, ஆசீர்வதியுங்கள். எழுந்திரு மகனே, இருட்டுவதற்குள் வந்துவிடு. ஆகட்டும் தாயே. தந்தையே, ஆசீர்வதியுங்கள். வெற்றியோடு திரும்பி வா மகனே. ஏன் வருத்தப்படுகிறார் தத்தை? நம் மகன் எதற்கும் அஞ்சாதவன். அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் மகனை பிரிந்து ஒரு நாளும் என்னால் இருக்க முடியாது. அதான் கஷ்டமா இருக்கு. அவன் இப்பொழுது நமக்கெல்லாம் தலைவன். நமக்காக தான் வேட்டைக்கு சென்றுள்ளான். கவலைப்படாதே, சீக்கிரம் வந்து விடுவான்.
தலைவரே, இன்னைக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கல. வேட்டை கிளம்பும்போதே அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு சிவராத்திரி ஒரு விலங்கும் கிடைக்காதுன்னு. அதனால தான் தலைவரே ஒரு விலங்கும் கிடைக்கவில்லை. வாங்கள் வீட்டுக்கு போகலாம். இந்த திண்ணன் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். வேட்டைக்கென்று வந்துவிட்டு வேட்டையாடாமல் சென்றதாக சரித்திரமே இருக்கக்கூடாது. சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு வேட்டைக்கு செல்வோம். வாருங்கள். தின்னா, நான் இந்த காலத்தி மலையில் வந்திருக்கிறேன். வா. சீக்கிரம் வாருங்கள். பார்த்தீர்களா? தலைவரே, சொன்ன மாதிரி வேட்டையாட்டீங்க தலைவரே. நான் யாரு? பசியோட இருக்கோம். இதை சுட்டு வைங்க. தின்னா, வா தின்னா, என்னை சந்திக்க வா. வா.
சாமி, இந்த காட்டுல நீங்க மட்டுமா தனியா இருக்கீங்க? உங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தானே தனியா இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு பயமா இல்ல? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா சாமி? ஓ, நீங்க எப்படி சாப்பிட்டுருக்க போறீங்க? நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எங்கே என்ன நம்ம தலை இருக்கானா? இந்த பக்கம் தான் போனாரு. எங்க தலைவரே போயிருந்தீங்க? காட்டிற்குள் அனாதை நண்பன் ஒருவனை சந்தித்தேன். சரி சரி, என் பங்கினை கொடுங்கள். இந்தாருங்கள். நீங்கள் அனைவரும் அப்படி அமர்ந்து சாப்பிடுங்கள். நான் என் நண்பனுக்காக இதை கொண்டு போகிறேன். சுவையாக இருக்கிறது. சாமி, யாரும் இல்லாத இந்த காட்டுக்குள்ள இருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க சாமி. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நான் இருக்கேன். ஏன் சாமி பேச மாட்டேங்கிறீங்க? சரி, வேண்டாம். நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. நான் காலையில வந்து பார்க்கறேன். வரேன் சாமி.
என்ன சாமி, திருப்தியா சாப்பிட்டீங்களா? கறி நல்ல ருசியா இருந்துச்சா? உங்களுக்காக பதமா சுட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் கொடுத்த உணவை ஏத்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. சாமி, இன்னைக்கு என்ன கொண்டு வரட்டும்? முயலை வேட்டையாடி பதமா சுட்டு கொண்டு வரவா? நல்லா இருக்கும் சாமி கறி. சரி, நான் வேட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன். சாமி, நேத்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனா நீங்க வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா என் கூட வரணும், சரியா? சரி, நான் போய் உங்களுக்காக வேட்டையாடிட்டு வரேன். குலவர்தன நமகா ஓம் அன்னபூர்ணாய நமகா ஓம் நீலகண்டாய வித்மஹே உச்சிஞ்சயாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஓம் நீலகண்டாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஓம் கவர்தாய நமகா ஓம் அரகர பார்வதிபதே நமகா ஓம் அரகர சம்போ மகாதேவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிவோம் பார்வதி பரமேஸ்வராய நமகா ஓம் சதாசிவாய நமகா ஓம் சாம்பசிவாய நமகா ஓம் நீலகண்டாய நமகா ஓம் சந்திரசேகராய நமகா ஓம் அருணாச்சலேஸ்வராய நமகா ஓம் காமகணலேஸ்வராய நமகா ஓம் சிவசிவா. என்ன அவச்சாரம்! சிவபெருமான்ட்டே விளையாட்டா? யார் செஞ்சா அந்த கொடுமையை? யார் இது அங்கே வச்சது? நாசமா போவோம் அவச்சாரம். ஓம் தட்சம் யோராவருணீமஹே பிரபாதம் ஷபோபம் விஸ்வதாவிருத்வாம் அச்சதிஷ்டதிஷாங்கோணம் புருஷயே வேதகம் சர்வம் யத் பூதம் யத் பவ்யம் க்ஷதாம் அச்சாத்மதோத்புரः யத் புருஷேண விஷாதமக்ரதாः தேன தீவைஜந்தாம் சாத்யார்ஷ வாம் நிதனபதயே நமः வாம் ஹிரண்யாய நமः வாம் ஹிரண்யலிங்காய நமः நமः अघोरेभ्योदघोरविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि यो न प्रचोदयात् अमृतमस्तु अमृतो विस्तृणमषीं स्वच्छं नृत्येन मन्यं नार्कं शुक्राणि वेदयामि ॐ प्रणाजिष्पाः ॐ अपणाजिष्पाः ॐ नमः शिवाय शिवाय नमः. சாமி, நானும் 2 நாளா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. என்னால உங்களை விட்டுட்டு தூங்க முடியல சாமி. சரி சாமி, நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன். நீங்க என் கூட வரணும். இல்லைன்னா நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன், சரியா? சரி சாமி, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க. சிவசிவா, சிவபெருமானே, என்ன இது கோலம்? இந்த அக்கிரமத்தை யார் செஞ்சவான்னு உனக்கு நன்னா தெரியும். இந்த பாவத்தை பண்ணவா யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சிவகோசரியே, இந்த காட்டுத் தலைவனுடைய அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடுதான் இது. அவன் என் மீது கொண்டுள்ள பக்தியை நீ காண விரும்புகிறாயா? இந்த மரத்தின் பின்னால் மறைந்திருந்து பார்.
சிவ சிவா. என்ன சாமி, வாசம் வருதா? அப்பா, உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல விலங்கா வேட்டையாடி அருமையா பதமா சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. என்ன சாமி பாக்குறீங்க? சாப்பிடுங்க சாமி. நான் 5 நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. உங்களை இந்த காட்டுல தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. அதனாலதான் நானும் வீட்டுக்கு போகாம உங்க கூடவே இருக்கேன். சாமி, என் கூட பேச மாட்டேங்கிறீங்களே, பேசுங்க சாமி. என் எதிரில் சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க சாமி. என் மேல கோவமா? அதான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னேனே சாமி. இப்ப நீங்க என் எதிரில் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னி கிடந்து உங்க எதிரிலேயே செத்து போயிடுவேன். சாமி, பசிக்குது சாமி. சாமி, நல்லா சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாமி. இது பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, சாப்பிடுங்க சாமி. நான் என்ன சாமி தப்பு பண்ணேன்? தாமதமா வந்தேன்னு கோவமா சாமி? சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, மயக்கம் வர மாதிரி இருக்கு சாமி. சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, சாப்பிடுங்க சாமி. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாமி. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாமி. சாமி, 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 சாப்பிடுங்க. தத்தை, எதுவும் உணவு அருந்தாமல் இப்படியே உட்கார்ந்திருந்தால் என்ன அர்த்தம்? உடம்புக்கு என்ன ஆகுது? காட்டுக்கு போன நம்ம மக இன்னும் திரும்ப வரலைங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ? கடவுளே, பாதியில கொடுத்த சந்தோஷத்தை பாதியிலே புடிக்கிட்டியே. கவலைப்படாதம்மா, நம் மகன் வீரம் மட்டும் இல்லை, புத்திசாலியும் கூட. அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. அவனுக்கு எதுவும் நடக்காது, அவன் கண்டிப்பா திரும்ப வந்துடுவான். அழுவாதம்மா, தத்தை அழுவாத. சாமி, என் மகனை நீதான் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். சாமி, சாப்பிடலையா? சாப்பிடுங்க சாமி. எனக்கு பசிக்குது சாமி, சாப்பிடுங்க.
சாமி எனக்கு பசிக்குது, சாப்பிடுங்க சாமி. தாமதமா வந்தேன் தானே உங்களுக்கு கோவம், அதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேனே சாமி. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாமி. எனக்கு மனசு தாங்கல சாமி. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாமி. சாமி, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சாமி. சாப்பிடுங்க சாமி, சாமி, சாப்பிடுங்க சாமி, சாமி, சாப்பிடுங்க சாமி, சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. மகனே, மகனே என்ன? என்ன? என்னப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? என்னப்பா ஆச்சு? பாருங்க நம்ம மகனை பாருங்க. என்னாச்சு? தின்னா சொல்லுப்பா. தின்னா அம்மா, சாமியை சாப்பிட சொல்லுங்கம்மா. பாவம்மா சாமி. சாமியை விட்டு என்னால வர முடியாதும்மா, வர முடியாது, வர மாட்டேன். என்ன என்ன அப்படி சொல்லாதப்பா. வர மாட்டேன், வர மாட்டேன். உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. என்ன என்ன சொன்னா கேளுப்பா. கேளுப்பா, வாப்பா. சாமி, சாப்பிடுங்க சாமி. இதுக்கப்பா உன்னதான் இருந்து பெத்தெடுத்தேன். தின்னா அத்தை, அத்தை எழுந்துரு. நம்ம மகன் சாமி மகன் ஆயிட்டாம்மா. வாமா போலாம், மனசை தேத்திக்கோமா. வா. சிவ சிவா. சாப்பிடுங்க சாமி, சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, நான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் சாமி, போகவே மாட்டேன் சாமி. சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, மயக்கம் வருது சாமி. நீங்க சாப்பிட்டாதான் சாமி நான் சாப்பிடுவேன். சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சாமி. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க. சாமி, சாப்பிடுங்க சாமி, சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, என்ன இது? கண்ணுல இருந்து தண்ணி வருது. சாமி, தூங்கலையா நீங்க? நான் தான் முழிச்சிட்டு இருந்தேன்ல சாமி. சாமி, நான் தான் முழிச்சிட்டு இருந்தேன் சாமி. என்ன சாமி, நான் தான் காவல் இருந்தேனே, நீங்க தூங்கி இருக்கலாம்ல. சாமி, நீங்க முழிச்சிட்டு இருந்து இப்ப கண்ணுல இருந்து தண்ணி வருது பாருங்க. சாமி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சாமி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சாமி. தண்ணி வருது, நின்னுடுச்சு சாமி. சாமி, சாப்பிடுங்க சாமி, சாமி, சாப்பிடுங்க சாமி. சாமி, என்ன இது? கண்ணுல இருந்து ரத்தம் வருது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் சாமி? கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இருங்க சாமி. நான் என்ன பண்ணுவேன் சாமி? ரத்தம் வர்றது நிக்கவே இல்லையே சாமி. ரத்தம் வர்றதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே சாமி. நான் என்ன பண்ணுவேன் சாமி? உங்க கண்ணுல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கே சாமி. சாமி, நான் என்ன சாமி பண்ணுவேன்? ரத்தம் நிக்கலையே, யாரும் வேற இல்லையே சாமி. சாமி, கண்ணுக்கு கண். சாமி, எனக்கு 2 கண்ணு இருக்கு சாமி. அதுல ஒரு கண்ணை எடுத்து உங்களுக்கு வச்சிடுறேன் சாமி.
ஆனா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சாமி. ஆகக்கூடாது சாமி. ஆகாம பாத்துக்குவேன் சாமி. சாமிக்கு ரத்தம் வர்றது நின்னுடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சாமி. ஆகாம நான் பாத்துக்கிறேன் சாமி. சாமி எப்பயாவது சாப்பிடுங்க சாமி. சாமி சாப்பிடுங்க சாமி. சாமி இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. ஐயோ நான் என்ன செய்வேன் சாமி? நான் என்ன செய்வேன்? இன்னொரு கண்ணு இருக்கு சாமி. இனிமே உங்க கண்ணால நான் பாத்துக்கிறேன் சாமி. இனிமே என் கண்ணால நீங்க என்ன பாத்துக்கணும் சாமி. நிறுத்து தின்னா, நிறுத்து. உன் அளவு கடந்த பக்தியை நான் பாராட்டுகிறேன். உன் கண்ணையே எனக்கு நீ அளித்ததால் இன்று முதல் கண்ணப்பன் என்ற பெயருடன் இந்த காலத்தி திருத்தலத்தில் என்றும் நிலைத்திருப்பாய். சிவகோசரியே, இவனை யார் என்று நினைத்தாய்? முற்பிறவியில் பாண்டவர்களில் நடுவனாகிய அர்ஜுனன்தான் இவன். முற்பிறவியில் துவாபர யுகத்தில் நான் இவனுக்கு அளித்த வரத்தின்படி கலியுகத்தில் இப்பிறவியில் முக்தியும் சிவ ஐக்கிய பேரும் பெற்றுக்கொண்டான்.